ஹாய்ங்க, அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முழு மல்லி, வரமிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அவினாசி பூ, மராட்டி மூக்கு, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி வதக்கி அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காயும் அரைச்சி வச்சுக்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சிக்கனை போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு பிரட்டி விட்டுக்கலாங்க. அரைச்ச மசாலாவும் அதோடு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அந்த மசாலாவில் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, தேங்காய் அரைச்சிட்டு சாந்து எடுத்து ஊற்றிடலாம். கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலருக்காக போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கறி வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்குனீங்கன்னா அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு கம கமன்னு ரெடி ஆகிடும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.